ஓகே, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பிளஸ்ஸிங் சீரியஸில் 58வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். 58வது பகுதியில் இருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் பகுதி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜோஷுவா சாப்டர் 17 verse 14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம ஆராதனையிலே நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆராதனை வேளையில் நம் பாடல்களை பாடினோம். இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆராதனையில் துதித்தோம். தேவனுடைய நாமத்தை, ஆண்டவரை உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினோம். வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் என்ன பண்ணாராம்? சொல்லுங்க மக்களே, ஆசீர்வதித்து வந்ததினால். ஸோ காட் எங்களை ஆசீர்வதிக்காம இல்லை, அவர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டே வந்தார். எங்களை ஆசீர்வதித்து வந்ததினால தான் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஜனப்பெருத்தவர்களாக இருக்கிறோம். ஸோ எங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, எங்களுடைய பிளஸ்ஸிங் அதிகமாக இருக்குது. கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, ஜனப்பெருத்தவர்களா. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஜனப்பெருத்தவர்களா. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி இருக்குது? ஜனம் பெருத்தவர்களாய், பெருகி இருக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் யோசுவா, நீர் ஆனால் எங்களுக்கோ, நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரு வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். The people of Joseph said to Joshua, why have you given us only one allotment and one portion for an inheritance? We are a numerous people and the Lord has blessed us abundantly. கர்த்தர் எங்களை அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். யோசுவாவின் ஜனங்கள் யோசுவாவிடத்தில் கேட்டது என்னது? ஏன் எங்களுக்கு ஒரே ஒரு பங்கையும் ஒரு வீதத்தையும் சுதந்திரமாக கொடுத்த? எதுக்கு எங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்குற? ஆனால் நாங்கள் எவ்வளவா இருக்கிறோம்? சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளவா இருக்கிறோம்? நாங்கள் ஏராளமான ஜனங்கள். கர்த்தர் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்களேன், கர்த்தர் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? மகளே, கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? என்னங்க அப்போ என்னங்க, அதை கேட்டால் சத்தமாக சொல்கிறீங்க, இதை கேட்டால் கம்மியாக சொல்கிறீங்க. யோசேப்பின் புத்திரர் கேட்ட பொழுது, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது நீங்கள் சத்தமாக சொல்கிறீங்க. நீங்கள் நம்மன்னு கேட்கும்போது சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சே. என்ன நம்பிக்கை வரலையா? விசுவாசம் இல்லையா? கர்த்தர் நம்மை ஜனப்பெருத்தவர்களாக வைத்திருக்கிறார். எப்படியா ஜனப்பெருத்தவர்களாக வச்சிருக்கிறேன்னு சொல்கிற? சர்ச்சில் கம்மியான ஆள் தான் உட்காந்துருக்கிறான், நிறைய சேரு காலியாக தான் இருக்குது. இருக்கிறவங்களெல்லாம் சர்ச்சை விட்டு ஓடுறான். இதில் ஜனப்பெருத்தவர்கள் என்று எப்படி நீ சொல்லுகிற? என்னுடைய முகத்தில் ஏதாவது ஒரு கலை, சிரிப்பு கலை குறைஞ்சிருக்கா? இல்லை. அது இங்கே வந்துருச்சுன்னா, தேவ சமூகத்துக்கு வந்துட்டால் நான் எதை பற்றியுமே ஆளு இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். சேர் பக்கத்தில் காலியாக இருக்குது அப்படின்லாம் எனக்கு கவலை வரவே வராது. ஏன் தெரியுமா? நான் மனிதர்களுக்காக ஊழியம் செய்ய வரவில்லை. எது சொல்லுங்க? நான் மனிதர்களுக்காக ஊழியம் செய்ய, மனிதர்களை பார்த்து ஊழியம் செய்ய வரவில்லை. குமாரனாக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டது எதுக்கு தெரியுமா? ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய வந்தார். ஆனால் ஜனங்களை பார்த்து ஊழியம் செய்ய வரல. ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிற ஆசை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் மாம்சீகமாக எதையும் செஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார்.
நான் என்னுடைய ஊழியத்துக்கு முன்னாடி வரும்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் நான் மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணது அதுதான். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகும்போது என்றைக்குமே எப்படி மாம்சீகமாவோ மனிதர்களை பிரியப்படுத்தியோ, மக்களை நல்லா கவனிங்க, நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் ஏராளமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை சாப்பாடு தான் இந்திய தேசத்தில் அநேக ஜனங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாடு. நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை 3 வேளை சாப்பிட வைத்திருக்கிறார். அதுவே மிகப்பெரிய ஏராளமான ஆசீர்வாதம். அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றான். எப்படி? வருஷத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை. அப்படின்னா 365 நாளைக்கு 365 தடவை தான் சாப்பிட்றான். ஆனால் நம்ம இன்ட்டு 3. இதில் பசி எடுத்தால் நடுவில் வேறு 4 ஒன்று வந்துடும். இதில் நடுவில் என்னது ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று, டீன்னு ஒன்று, ஒரு 4 டீ, ஒரு 4 காஃபி. இதில் வெளியில் போனோம்னா வீட்டில் குடித்தது பத்தாது, வெளியில் ஒரு 4 பேர்த்து பார்த்தா அட வாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். அங்கே போனால் அப்போ தான் கண்ணு முன்னாடி சுட சுட பஜ்ஜி போண்டான்னு போடுவான். நம்ம வாயி கம்முன்னு இருக்காது, எல்லாம் சாப்பிட்றோம். எப்படி? நான் வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகுவா என்று வசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் என்னை பெருக்கமாக தான் வச்சிருக்கிறாரு. எப்படி? ஆசீர்வாதத்தின் பெருக்கமாய், ஆவிக்குரிய பெருக்கமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரே தவிர, ஒருவேளை என் பார்வைக்கு நான் பெருத்தவனாய் இல்லாமல் தெரியலாம். சொல்லுவாங்க குண்டா இருக்கிறனால வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒல்லியா இருந்தா அவனுக்கு நிறைய சூது வாதெல்லாம் இருக்கும் போல. எப்படி? உலகம் அப்படி தானே சொல்லுது. குண்டா இருந்தா வேற மாதிரி பேசுறான், ஒல்லியா இருந்தா வேற மாதிரி பேசுறான். ஒல்லியா இருக்கிறவனும் சாப்பிட்றான், குண்டா இருக்கிறவனும் சாப்பிட்றான். ஆனால் குண்டா இருக்கிறவங்கள பார்த்தா மட்டும் நல்லா திம்பாங்க போல. மக்களே, ஒல்லியா இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? குண்டா இருக்கிறவங்க காட்டிலும் பல மடங்கு சாப்பிட்றாங்க. நம்ம சரீர வளர்ச்சியை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து, மாம்ச சாமுவேலை கர்த்தர் ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பினார். எதுக்கு? ராஜாவை தேர்ந்தெடுக்கிறது. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கு அழகா நம்மோட பேச போகிறார். ஜனம் பெருத்தவர்களாய் ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். ஜெசி வீட்டுக்கு. எதுக்கு தெரியுமா? தாவீதை தேர்ந்தெடுத்திருக்கு. ஆனால் தாவீதை தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு தெரியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இவர் பார்க்குறார், ஆஹா பயங்கரமாக இருக்கிறான், பெருத்து போய் இருக்கிறான், வளர்ச்சியிலையும். என்ன வசனம் என்ன போட்டிருக்கு? அப்படி தானே போட்டிருக்கு. அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்து. என்னதுங்க? அப்போ பார்த்த உடனே ஓகே, இவன் பயங்கர பாடி பில்டராக்கான், இவன் இதுக்கு ஃபிட் ஆவான்டா அப்படின்னு நினச்சி இவனாதோ இருப்பானோன்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, இவன் கிடையாது. ஆண்டவரே, இவன் பார்க்குறதுக்கு எப்படி திரும்ப இருக்கிறான், பயங்கரமாக ஏராளமாக பெருகி இருக்கிறான். இவன் வீட்டிலே பாருங்கள், இவன் மட்டும்தான் குண்டாக இருக்கிறான், ஹைட்டாக இருக்கிறான், ஃபிட்டாக இருக்கிறான். டேய் அப்பா, இவன் இல்லைடா. இப்போ சாமுவேலுக்கே ஒரு குழப்பம். சாமுவேலுக்கு என்னடா அது, இவன் ஜனம் பெருத்து இருப்பான்னு பார்த்தா ஆண்டவர் இவன் ராஜாவோட ஸ்தானத்துக்கு செட் ஆவான்னு நான் நினைச்சா ஆண்டவர். மக்களை இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜனங்கள், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், என் தகப்பான சொல்கிற ஒரு விஷயம், என் சபையில் 10 பேர் இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவார்? 10 பேரும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வார்த்தையெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் பல வருஷமாக பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. அப்படி சொல்லுவாங்க. ஞாபகம் உங்களுக்கு பழமொழி தெரியுமா? இவங்கெல்லாம் அத்தனை நாட்களாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள்லாம். 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் மணிகளாக இருக்கணும். என்னது? 10 ஜெம்மாக இருக்கணும். சொல்லுங்கள், ஜெம். என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜெம்னு என்னது? எது? விலை உயர்ந்த கற்களாய், விலை உயர்ந்த, அதுக்கு மதிப்பே இல்லை, கம்பேர் பண்ணவே முடியாது அந்த மாதிரி. மக்களை நல்லா கவனிங்க. இதுதான் ஜன பெருத்ததுக்கான காரியம். என்ன தெரியுமா? நான் சிறு கூட்டமாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற பெருக்கம் பயங்கரமாக இருக்கணும்.
ஆசீர்வாதத்தின் பெருக்கம், மகிமை, கனம், மேன்மை, உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற கிருபா வரங்கள், கனிகள், அபிஷேகம், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, நவமான பாஷைகள், விஷன்ஸ், ப்ராஃபட்டிக் வேர்டு எல்லாம் பெருகி ஜனப்பெருத்தவர்களா எனக்குள்ளேயே பல விங்கு இருக்கணும். அல்லேலூயா. சொல்றாங்க பாருங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஏராளமான ஜனங்கள். கர்த்தர் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு டாபிக்கே அதுதான். கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். எப்படி? கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததுனால நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். சில வார்த்தைகளை சொல்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுனதை நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். ஜனப்பெருத்தவர்களாய் இருக்கிறார்கள். பெருக்கத்தை விரும்புகிற தேவன், பெருக்கத்தின் ஆசீர்வாதம், மல்டிப்ளிகேஷனை விரும்புகிற தேவன். எப்படி மக்களை சொல்லுங்க? எப்படி மல்டிப்ளிகேஷனை விரும்புகிற தேவன்? ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்துணும். கர்த்தர் என்னோடு நிறைய பேசிட்டு இருந்தார். இது இல்லாததெல்லாம் சில நேரத்தில் வரும். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். We became people because the Lord has blessed us. இப்படி ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? We have became people. மக்களை இருக்கீங்க தானே? அல்லேலூயா. because the Lord has blessed us. இப்போ ஒரு விஷயத்தை கர்த்தர் நினைவூட்டிருக்கிறார். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான், நமக்கு தெரியும். அந்த யாக்கோபு வீட்டில் ஏமாற்றிட்டு, அண்ணன்மார வீட்டில் இருக்க அப்பாவை ஏமாற்றிட்டு அவன் வரான். பெத்தேலில் கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. லாபான் வீட்டுக்கு போகிறான், மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் முதல்ல ஒரு 7 வருஷம் வேலை செய்கிறான், அப்புறம் ஒரு 7 வருஷம் வேலை செய்கிறான், அப்புறம் வேலை செய்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் வேலை செய்கிறான். 21 வருஷம் வேலை செய்கிறான். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு, இந்த பெருக்கம், ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் அவன் வேலை. எப்படி? இவங்களுடைய வேலை எல்லாமே என்னது? மந்தை மேய்க்கிறவர்களுடைய வேலை தான். ஸோ ஜனம் பெருகிட்டே இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். கர்த்தர் இவனுக்கு சொல்லிக் கொடுத்த மல்டிப்ளிகேஷன் என்ன தெரியுமா? எப்பா, கோடுள்ள ஆட்டெல்லாம் தனியாக பிரி. எதுங்க? இப்போ எல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, சேட்டலைட்டில் இருக்குது. கூகுளில் போய் எல்லாத்தையும் தேடினோம்னா எந்தெந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் அந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு ஐடென்டிஃபிகேஷன்? எந்த ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. எதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு என்னென்னு? எதை வச்சும் கண்டுபிடிக்க. எப்பா, கருப்பு கலர் சட்டை போட்டிருப்பாங்க, அவங்கள பாரு. சிகப்பு கலர் வண்டியில் நிற்கிறாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, அவங்கள பாரு. அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆடுகளில் அந்த பிரித்தெடுக்கிற கோடுள்ள ஆடுகள், அப்படி உள்ள ஆடுகள், இப்படி உள்ள ஆடுகள்னு கர்த்தர் அவனை பிரிக்க சொல்றார். இந்த ஞானத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். இவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? கர்த்தர். மக்களே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எத்தனை ஆடு சொல்லுங்க? வெள்ளை ஆடு, செம்மறி ஆடு தான். எது எது ஏதோ வரையாடோ வரையாத ஆடோ. சில ஆடு குட்டையாகவும் இருக்குது, சில ஆடு குட்டியாக இருக்கிற ஆடு. ஒரு ஆய்வில் படித்தேன், ஒரு குட்டியாக இருக்கிற ஆடு சின்னதாக இருக்குமா, குட்டையாக. அந்த ஆடே ஒரு டைமில் 3 குட்டி போடுமா. ஆனால் அந்த ஆடு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குமா, குட்டியாக. நம்ம பார்த்ததெல்லாம் எத்தனை ஆடு? இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. நீங்கள் வேதத்தில் ஆராய்ச்சியில் போய் பாருங்கள், யாக்கோபின் நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஆடு இருந்ததாம். ஆனால் அந்த ஆடு யாக்கோபோடைய சந்ததியோடைய முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்டை எங்கேயுமே சயின்டிஃபிக்கலி பார்க்கவே முடியாதான், இல்லாமல் போயிடுச்சு, அழிந்து போயிடுச்சு. அந்த ஆட்டின் இனமே அழிந்து போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஸோ நல்லா கவனிங்க, த சீக்ரெட் ரெசிபி அப்படிங்கிற மாதிரி த சீக்ரெட்டை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? பெருக்கம், மல்டிப்ளிகேஷனுக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு. கர்த்தர் அவனை பெருகச் செய்ய விரும்பினபடினால் அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறார். லாபானுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஒருவேளை யாக்கோபுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், சொல்லலை. நல்லா கவனிங்க, கர்த்தர் யாக்கோபோடு இருந்தான், யாக்கோபு கர்த்தரோடு இருந்தபடினால இந்த சீக்கிரட்டை கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார்.
ஒரு நேரம் ஆமேன் வந்திருக்கணும். இப்போ யாக்கோபு எப்படி மல்டிப்ளை ஆகிறான், ஜனம் பெருத்தவன் ஆகிறான். எப்படி? வெறும் கையாய் நான் கடந்து போனேன். இப்போ எப்படி? இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பின்னாடி வருது பெரிய திரள் கூட்ட ஜனங்கள். இதுக்கு காரணம் என்ன? ஜனம் பெருத்தவனாய் அவன் மாறுவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. இன்னைக்கு வேணா நான் தனியாக உட்காந்துருக்கலாம். என்னது சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? என் பக்கத்தில் வேணா யார் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய நாள் ஒன்று வரும், பெருக்கத்தின் நாள் ஒன்று வரும். பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற நாள் ஒன்று. அன்னைக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் ஸ்டேஜில் கூட முட்டிட்டு உட்கார போகிறானுங்க. அன்னைக்கு நானே இப்படி தான் நின்று பிரசங்கம் பண்ண போகிறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் ஆமேன்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் உங்கள் விசுவாசமா? எனக்கு ஒரு ஆசை, ஒரு 10-20 ஏக்கர் வாங்கி போடணும்னு ஆசை இருக்குது. ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்லலை, அல்லையா சொல்லு. எனக்கு பாஸ்டர் கீஸ்ட் எங்கேயாவது பணக்காரன் ஆயிடுவானோ? இந்நேரம் நான் சொன்ன உடனே சத்தமாக எப்படி சொல்லுங்க, ஒரு 10-20 ஏக்கர் வாங்கி போடணும். அப்படி ஒரு காம்பவுண்டை கட்டணும், கட்டி உள்ள ஒரு பெரிய தோட்டமே வைக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? ஏதேன்னு போல வாழணும். எப்படி? நான் சாத்ராக் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குட்டி ஏதேனை தந்திருக்கிறாரு. எப்படி? அவருடைய இடம் கொஞ்சம் பெருசு, சர்ச்சு, வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் தான், பெரிய வீடெல்லாம் கிடையாது, சாதாரண குட்டி வீடு தான். ஆனாலும் கர்த்தரை ஒரு ஏதேனை போல், நான் அவங்ககிட்ட அடிக்க சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஏதேனை போல் வச்சுருக்கிறார். ஒரு பெரிய ரவுண்டு சர்க்கிள், ஒரு 4 நாய்க்குட்டி ஓடும், ஒரு 4 பூனை ஓடும், ஒரு 10 கோழி ஓடும். நான் சொல்லுவேன், பாஸ்டர் ஒரு ஆடு மட்டும் ஒரு 4 வாங்கி வளர்த்துங்க. உண்மையாக சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லலை, தேவ சமூகத்திலிருந்து. ஏன் தெரியுமா? அங்கே போனாவே இது ஓடும், அது ஓடும், இது விளையாடும், அது விளையாடும். ஏதோ எனக்கு போயிடும் என்னுடைய இருதயம். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஆபிரகாமை நினச்சி பார்ப்பேன். பாஸ்டர் ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பான்ல, செல்வ சீமானா, எவ்வளோ பெரிய ஆட்டு மந்தையை வச்சுக்கிட்டு, மாட்டு மந்தையை வச்சுக்கிட்டு, வேலையாட்களை வச்சுக்கிட்டு, அவன் பார்க்கும் பொழுதே இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஜனப்பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா மக்களே? கர்த்தர் இன்றைக்கு வேணால் ஒரு சிறிய கூட்டமாய் ஒரு சிறிய பகுதியில் உட்காரலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேராக போவோம், வாசிக்கலாமா? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையில் இருந்த சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். நல்லா கவனிங்களேன், வசனம் சொல்லுது, என் சகோதரருக்கு, உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுத்தேன். கர்த்தர் விரும்புகிறது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு அதிகம். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் சத்தமா. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு அதிகம். கர்த்தர் விரும்புகிறது ஒரு பங்கு அதிகமாக கொடுக்கணும் தான் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை குறைவாய் வைக்க வேண்டும் என்கிறது தேவ திட்டம் அல்ல. இந்த உலகத்திலே இப்படியே இருந்து சாகணுங்கிறது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. எப்படியாவது ஒரு பங்கு இங்கிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அதுதான் தேவ திட்டம். இங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே பூச்சியும் புழுவும் சகலமும் அரித்து விடும். ஆனால் நீங்கள் எங்கே சம்பாதிச்சுவீங்க?
நிலத்தை பரலோகத்தில் சம்பாதிச்சு வைங்க, அங்கே எந்த பூச்சியும் எந்த இதுவும் அரிக்காது. நல்லா கவனிங்க, கர்த்தர் விரும்புகிறது ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுப்பேன். இங்கே அல்ல, கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இங்கே கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பரலோகத்தில் எனக்கு ஒரு பங்கை நீங்கள் எனக்கு வச்சிக்கினா போதும். வாசிக்கலாம். யோவான் 4 அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தபடியால், ஓகே, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு, நல்ல கவனிங்க, எல்லா இடத்துலையும் இந்த யாக்கோபு இந்த சந்ததி வராமல் இருக்காது. இந்த யோசேப்பின் சந்ததியை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம திரும்ப திரும்ப அந்த சந்ததி யாக்கோபின் சந்ததியை பேசிக்கிட்டே தான் இருப்போம். இங்கே வசனம் பாருங்க, திரும்பி வாசிக்கலாம். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தபடியால், யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எது வழியாய் போக வேண்டியதா இருந்துச்சு? சமாரியா நாட்டு வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு, நல்லா கவனிங்க, நம்ம இப்பதான் வசனத்தை வாசித்தோம். யோசேப்பின் குமாரர்களாகிய மனாசேயும் எப்ராயிம் யோசுவா கிட்ட கேட்டது தான் என்னது? எங்களை கர்த்தர் ஜனப்பெருத்தவர்களாய் மாற்றி இருக்கிறார், எங்களுக்கு நீ ஒரு பங்கு மட்டும் கொடுத்தா என்ன பத்தாது? அப்ப இங்கேயும் அதான் வசனம் சொல்லப்படுகிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடினால அந்த வழியா போகும் பொழுது அவர் எதை பார்க்கிறார் என்றால், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். நல்ல கவனிங்களேன், இதுதான் கர்த்தர் அவர்களுக்கு அன்றைக்கு வாக்கு பண்ணின இடமாகிய செழிப்பின் தேசம். இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கரெக்டா எங்க வந்து நிற்கிறாரு? அதே இடத்துக்கு தான் வர்றார். அவர்கள் ஜனப்பெருத்தவர்களாய் வாழ்ந்த இடத்திற்கு, அந்த இடத்திற்கு இவரும் வருகிறார். அதே இடத்துக்கு அங்க ஒரு அழகான சம்பவம் நடக்குது. வாசிங்களேன். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. யார் இது கிணறு? யாக்கோபு. யாரு கிணறு? யோசேப்பு, யாக்கோபு, யோசேப்போட பசங்க, பிள்ளைக, சந்ததியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, யூஸ் பண்ணுன மக்களை நல்லா கவனிச்சிங்களா? அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த கிணறு வற்றவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க தண்ணி, அந்த சமாரிய ஸ்திரீ எங்க தண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க? அந்த கிணத்துல தான். மக்களை கவனிக்கிறீங்களா? இப்ப ஆசீர்வாதத்தை கவனிச்சிங்களா? எத்தனை சந்ததி வந்தாலும் சரி, எத்தனை சந்ததி வந்தாலும் சரி, அந்த கிணறு இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது தெரியுமா? ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக மேலேருந்து கீழே வந்து ஒருத்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கே வந்து நிற்கிறாரு? அந்த யாக்கோபின் சீகார் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல, நிலத்தில் வந்த ஒரு கிணற்றின் அருகே வசனம் சொல்லு பாருங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்து கிணத்துக்கு வராரு. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் டயர்ட் ஆயிட்டாரு. டிராவல் டயர்டுல அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த கிணத்தின் அருகே யாருடைய கிணறு? யாக்கோபுடைய. எஸ், யோசேப்பின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, எப்ராயிம் சந்ததி, மனாசே சந்ததியுடைய கிணற்றின் அருகே அவர் அமர்ந்து, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை, 6ஆம் வேளை இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இவர் பசியா இருக்கிறபடியினால் அந்த கிணற்றின் அருகே அமர்ந்து சீஷர்களை பார்த்து, எப்பா கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. இப்போ இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறாள், சமாரிய ஸ்திரீ. அவர் தண்ணி மொந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ கரெக்டாக அவர் அந்த தண்ணி மொந்துட்டு இருக்கிற கிணற்று பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த கிணத்துல அந்த அம்மா தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா இவருக்கு தெரியுமா தெரியாது அந்த கிணறு யாருதுன்னு? நல்லாவே தெரியும். ஆனால் தெரியாத மாதிரியே காட்டிக்குவார். அதுதான் நம்முடைய, உங்களை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சொல்லுங்க, என்னங்க அமைதியாக இருக்கீங்க? நம்மளை பற்றி நல்லாவே தெரியும், ஆனாலும் தெரியாத மாதிரி போவார். ஏன் தெரியுமா? அவர் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கை கதமோகையே தான். அவர் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி போவார்.
இதுதான் தேவ கிருபை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் நம்மளை பார்க்கல போல. மக்களை நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருக்கிறார்கள். டெய்லியும் காலையில் வருவார். யார்? ஆமாம், கிங் வருவார். தோட்டக்காரனாக எஜமான் வருவார். எப்பா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஆச்சே ரெஸ்ட் எடுங்க போயிடுவார். பகலின் குளிர்ச்சியான வேலையில் எப்படியா வருவார். என்னப்பா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, சரி ரெஸ்ட் நான் போயிட்டு வரேன். வந்தாரா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நாள் அதே மாதிரி வந்தார். வந்து பார்த்தா எங்கடா இருக்கீங்க, இல்லை எங்கடா இருக்கீங்க, பிள்ளைகளா வெளியில் வாங்க. இல்லை நாங்கள் ஒளிஞ்சிட்ருக்குறோம். ஒளிஞ்சிட்ருக்கிறீங்களா? இத்தனை நாள் ஒளியாதவன் என்னடா இன்றைக்கி மட்டும் ஒளிஞ்சிட்ருக்கிறீங்க? ஒருவேளை ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்களோ, கண்ணாம்பூச்சி விளையாட்டு. எப்படி என்னமோ பண்ணிட்டாங்க, அதனால தான் ஒளிஞ்சிட்ருக்காங்க. இல்லைன்னா எதுக்கு ஒளியணும்? எப்படி கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் ஜனப்பெருத்தவர்களாய் வைக்கும்படியாக சுற்றிலும் சகல விலங்குகள், சகல காட்டு மிருகங்கள், சகல ஊரும் பிராணிகள், சகல ஆகாயத்து பறவைகள் அத்தனையும் கொடுத்து அவர்கள் நடுவில் வச்சுருந்தார். இப்போ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஜனப்பெருத்தவர்களாக தான் இருந்தாங்க. நினச்சி பாருங்கள், உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 4 இப்படி ஓடு, 4 அப்படி ஓடு, 4 அப்படி ஓடு, 4 இப்படி ஓடு, மேலே கீழே எல்லா பக்கமும் ஓடி இருக்குமா, ஓடி இருக்காதா? ஓடி இருக்கும். ஆனால் இப்போ இவன் போய் ஒளிஞ்சிட்ருக்கிறான். கர்த்தர் கேட்குறார், எப்போ எங்கப்பா இருக்கிறீங்க? இவருக்கு தெரியும் இவன் ஒளிஞ்சு தான் இருக்கான். ஆனாலும் கேட்குறார், எங்கே இருக்கிற ஆதாமே, எங்கே இருக்கிறாய், ஏவாளா எங்கே இருக்கிற? சில நேரத்தில் கர்த்தருக்கு தெரிஞ்சாலும், கர்த்தருக்கு தெரிஞ்சனால தான் யாக்கோபை எல்பெத்தேலில் சந்திச்சார். இல்லைன்னா சந்திச்சிருக்கவே மாட்டார். இவன் ஏமாத்துவான்னு தெரியும், இவன் பிரயாணம் பண்ணுவான்னு தெரியும், இவன் அங்கே படுக்க ஓடுவான்னு தெரியும். படுக்க ஓடும்போது அங்கே இறக்குறேன் பாருன்னு அங்கே இறங்கி வந்தார். அல்லேலூயா. யோசேப்பை கிணத்துக்குள்ளே தூக்கி போடுவாங்கன்னு தெரியும் கர்த்தருக்கு. சிறைச்சாலைக்கு போவான்னு கர்த்தருக்கு 12 வருஷம் அவன் சிறைச்சாலையில் இருப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். தானியேலை தூக்கி சிங்க கபில போடுவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அமைதியாக இருப்பார். சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கறதுக்கு தான். எப்படி how we react, நம்ம எப்படி ரியாக்ட், தமிழ் எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோமா, நம்முடைய பிரதிபலிப்பு எப்படியாக இருக்க போகுது, நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்ம எப்படி ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு தான் அவர் அமைதியாக இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இவருக்கு நல்லாவே தெரியும் அந்த கிணறுல தண்ணி இருக்குது. அந்த கிணத்தின் மூலமாக ஜனம் பெருத்தவர்களாய் ஜனங்கள், அந்த அம்மா சொல்லுது, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து தண்ணி எடுத்துட்டு போகிறேன். இருக்கீங்களா இல்லையா? என்ன அந்த அம்மா சொன்னாங்க? ஆண்டவரே, எப்பா ஆண்டவன் அவருக்கு தெரியாது. ஐயா, நான் ரொம்ப தூரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப தூரத்துலேருந்து டெய்லியும் ஒரு கும்பல் வந்து இந்த கிணத்தை தண்ணி எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த கிணறு எவ்வளோ முக்கியமான கிணறு? வற்றாத ஜீவ நதியாக. அதனால தான் அந்த வற்றாத ஜீவ நதி பக்கத்தில் ஒரு ஜீவ நதி உட்கார்ந்துருக்குது. அவர் சொல்கிறாரு, நீ இந்த யாக்கோபுடைய வற்றி போகாத கிணத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோ அப்படிங்கிறியே, பக்கத்தில் நான் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ என் தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா நீ ஜனப்பெருத்த. உடனே இந்த அம்மா தலதறிக்க ஓடி போய் ஊரில் இருக்கவங்கிட்ட, மேசியாவை பார்த்துட்டேன், ஜனப்பெருத்தவரை ஜனம் பெருத்து நம்மை வாழ வைக்கிறவரை பார்த்துட்டேன் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் 4 நாள் எங்கள் ஊரில் தங்கிட்டு போங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களை ஜனப்பெருத்தவர்களை மாற்றும்படியாக அவன் உள்ளத்தில் அப்போதான் ஜீவ ஊற்று ஊற்றப்பட்டது. அது வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். யாக்கோபு வந்து அங்கே உட்காந்துட்டு ஆண்டவரை பார்த்தோன்னே இப்போ தான் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவதாவது எது? அடப்பாவி, இவ்வளோ நேரம் கண்ணு திறக்காம தான் இருந்துச்சு. யோவான் சொல்லுவார், கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது.
பவுல் சொல்லுகிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. நிறைய பேத்துக்கு கண் இன்னும் திறக்காம இருக்குது. இந்த சகோதரிக்கு இப்பதான் கண்ணு, இந்த சமாரிய ஸ்திரீக்கு இப்பதான் கண்ணு திறந்துச்சு. நேரா ஊருக்குள்ள போய், ஐயா நான் மேசியாவை பார்த்துட்டேன், ஒடியாங்க எல்லாம் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. மக்களை நல்லா கவனிங்க, கர்த்தர் விரும்புகிறதே பெருக்கம்தான். சொல்லுங்க, வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 47 verse 13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பங்குன்னா யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. கொடு, ஆசீர்வாதம் டபுள். சொல்லுங்க, ஆசீர்வாதம் டபுள். சொல்லுங்க, யோசேப்பு டபுள். ஏன் தெரியுமா? யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிறைச்சாலையில் உட்காந்துட்டு வெளியில் வரான். வெளியில் வந்தோன்னா ராஜாவுக்கு அதிபதி ஆயிட்டான். இப்போ நல்லா கவனிங்க மக்களை, நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுக்குற ஞானம் இதுதான். யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அதனால தான் ஆடுகளை பிரித்தான். மல்டிப்ளிகேஷன் அங்கே நடந்துச்சு. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம். நேராக போய் உட்காந்துட்டான். வறட்சி காலங்கள், பஞ்சகாலங்கள் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான்? எல்லா தானியங்களும் சேர்த்து வைக்கிறான். 7 வருஷம். எதுக்கு தெரியுமா? அடுத்த வர 7 வருஷம் பஞ்ச நாட்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம். இப்போ எல்லா தேசத்துலேயும் தானியங்களும் உணவும் தீர்ந்து போச்சு சொல்கிறாங்க. இந்த ஊருக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, தீர்ந்து போச்சு. சரி, யோசேப்பிட்ட போய் வாங்கிக்கலாம். யோசேப்பு பாருங்க, அப்பயும் பாருங்க, பயங்கர மண்டை. அவனை மாதிரி மண்டை உள்ளவன் பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய மண்டை பயங்கர மண்டை. அவன் சொல்கிறான், பணம் வச்சுருக்கீங்களா? ஃப்ரீயாலாம் தரமாட்டேன். என்னது? ஆமாம், நம்ம ஆளுங்களுக்கு இலவசமாக கொடுத்தா தட் வேல்யூ 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 மதிப்பு தெரியாமல் போயிடும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர்கிட்ட வந்தால் கர்த்தர் இலவசமாக அள்ளி அள்ளி வீசுவாருன்னு. வீசுவார் தான். காற்று எப்போ வீசுதோ, காற்றுள்ளது போதே, ஆமாம், வீசும்போது அமைக்கி முடிச்சு வச்சுக்கணும், அப்புறம் வீசாது. கர்த்தர் அப்புறம் ஞானத்தை கொடுப்பார். எது தெரியுமா? நீ ஓடி போய் ஞானமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. நீங்கள் வேதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு தன் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியலை. என் பணபலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியலை. இது கர்த்தர் ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீக்கிரம் தெரியும். யாக்கோபை கர்த்தர் வெறுமையாக கொண்டு போனார். அவன் அங்கே ஏமாத்தலாம் இல்லை. கர்த்தர் அவனை ஞானத்தை கொடுத்து இதை செய்யினார். செஞ்சான், பெருக்க வந்துச்சு, ஆசீர்வாதம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததின்படியால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம் என்று யோசேப்பின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். யோசேப்பே எப்படி தெரியுமா சொல்கிறான்? கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தபடினால எகிப்துக்கு போனேன், பஞ்சகாலம் வரும்னு எனக்கு தெரியும். எப்பா குடும்பம், நீங்கள் என்ன அனுப்பலை, கர்த்தர் தான் என்னை அனுப்புனார். இப்போ யோசேப்பிட்ட போய் கேட்கணும். யோசேப்பு கேட்குறான், பணம் இருக்கா? சரி பணம் கொடு. பணத்தை வாங்கிட்டு தானியம் கொடுக்குறான். இப்போ பணத்துக்கான தானியம் தீர்ந்து போச்சு. உடனே யோசேப்பு, தானியம் தீர்ந்து போச்சு, பணம் இருக்கா? திருப்பியும் பணமும் இல்லை. சரி, வீட்டில் இருக்க பொருள்லாம் தூக்கிட்டு வா. நான் ஏதோ சும்மா கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை தூக்கிட்டு வாங்க. இப்போ பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தானியங்களை வாங்கிட்டு போகிறாங்க, உணவு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. சாப்பிட்டு தீர்த்துட்டான். இப்போ யோசேப்பிட்ட வந்து, யோசேப்பு சோறு வேணும். யோசேப்பு, பொருள் இருக்கா? பொருள் தீர்ந்து போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வீட்டோட பத்திரத்தை கொண்டு வந்துட்டான். என்னது? எங்கள் சிரிக்காதீங்க, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். போய் பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்கள். வீட்டோட பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துருங்கன்ட்டான். இப்போ பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் யோசேப்பிட்ட கொடுத்துட்டு தானியங்களை வாங்கிட்டு வராங்க. மக்களுக்கு புரியுதுங்களா? அவன் ஒன்றும் ஃப்ரீயாலாம் கொடுக்கல. வசனத்துக்கு போய் வாசித்து பாருங்க. இதன் நிமித்தம், யோசேப்பின் நிமித்தம் அவன் வீடு, யார் வீடு? ராஜா வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சான். இப்ப யோசேப்பின் ஞானத்தின்படினால எவன் பெருகிட்டு இருக்கிறான்?
ராஜா ஜனம் பெருத்தவனா போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க மக்களே, கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஞானம் என்னையும் பெருக வைக்கும், புரிஞ்சிருச்சா? என்னையும் யோசேப்பையும் பெருக வச்சுது. யோசேப்பு யாருக்கு வேலை செஞ்சானோ அவனையும் பெருக வச்சுச்சு. இது கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி நடந்தபடினால். ஆனால் யோசேப்பின் குடும்பமே கர்த்தருடைய ஞானத்தில் நடவாதபடியினால அவன் பெருக்கத்தை அனுபவிக்க முடியல. எங்க வந்தான்? யோசேப்பு கிட்ட தான் வந்தான். நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. இதுதான் அந்த 2 பங்குல யாரு? மனாசே ஒருத்தன், எப்ராயிம் ஒருத்தன். 2 பேரும் பயங்கரமானவங்க. ஆசீர்வாதத்தின் எல்லாமே அவனுக்கு தான். வாசிப்போமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 9 verse 7 and 8. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, தாவீதுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் கர்த்தர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு, நல்லா வாசிங்க, நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய, நல்ல கவனி, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தும். எப்படி? கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அழகான வார்த்தை. அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அவர் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. எங்க போனாலும் இந்த யாக்கோபு வந்துடுறாங்க. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது யார் மேல வந்துச்சா? இஸ்ரவேல் மேல் வந்து இறங்கினது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு மேல வருது. கர்த்தருடைய வார்த்தை எம் மேல வந்து இறங்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எந்த குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, நிறைய கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சொல்றார், முன்னாடி வாங்க, ஸ்லைடு முன்னாடி வா, அந்த வசனம் பாருங்களேன். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், அந்த பெருக்கம் இருக்குது பாருங்க. அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது மாத்துங்க, அதன் சமாதானத்துக்கு முடிவே இல்லை. அப்ப எப்பயுமே தேவ சமாதானம், அதுவே ஒரு பெருக்கம் தான். முடிவே இல்லை அப்படின்னா நான் ஸ்டாப். என் வீட்டில் எப்பயுமே சமாதானம், முடிவில்லாத சமாதானம், எப்பயுமே நிறைவான சமாதானம். அல்லேலூயா. இதை யார் சொன்னாவா? கர்த்தருடைய வசனத்தை பாருங்க. எது சொல்லிச்சா? வைராக்கியம். சொல்லுங்க. ஆமா, மனுஷன் வைராக்கியத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். உட்காந்துக்கோ. யாருக்கு பெருக்க வேணுமா? எப்படி? யாருக்கு பெருக்க வேணுமா அவங்க வாங்க, பெருக்கத்தை அனுபவிச்சுட்டு போங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தையும் சமாதானத்துக்கு முடிவில்லை. எனக்கு சமாதானமே இல்லை. உனக்கு சமாதானம் இல்லைன்னா கர்த்தர்கிட்ட தான் வரணும், அவர் தான் சமாதானம் கொடுப்பாரு. ஆனால் இப்போ சமாதானம் இல்லைன்னு வீட்டிலே உட்காந்துருந்தா சமாதானம் வராது. சமாதான காரணர் நீங்க தானே. அவருடைய எது சொல்லுச்சான்? வைராக்கியம் சொல்லுகிறது. வைராக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வைராக்கியம். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புறேன், அதை இஸ்ரவேலுக்கு அப்படியே அவன் மேல இறங்கிட்டு. இறங்குயா, இந்த வார்த்தை அப்படியே இறங்குயா. மாத்துக்கப்பா. மார்க் 8ஆம் அதிகாரம் 16 21 வசனத்தை வாசிக்கலாம். பெருக்கத்தின் தேவன், பெருகச் செய்ய தேவன். வாசிங்க.
அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால், நல்லா கவனிங்க, நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க மக்களே, என்ன நடக்குதுங்கிறது நல்ல வேதத்திலிருந்து பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? உங்ககிட்ட சோறு இல்லைங்கிறதுனால தானே யோசிக்கிறீங்க. இன்னும் சிந்தியாமலும், நல்லா கவனிங்க, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களே. இன்னும் உணராம இருக்கிறீங்களே. இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? மக்களே நல்லா கவனிச்சீங்களா? ஐயா, நான் ஆசீர்வதிக்கிற தேவன், நான் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், நான் உங்களிடத்தில் இருக்கிறேன், இல்லாதவைகளை இருக்க செய்கிற ஆம்னிபட்டன் காட். எப்படி? சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிற உன்னதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனாலும் உங்ககிட்ட கேட்டா, எப்பா ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை இந்த மாதம் கொஞ்சம் லூஸு. நான் மாற்றி சொன்னேன். எப்பயுமே என்ன சொல்லுவோம்? டைட்டும்போம். அதனால தான் மாற்றி சொன்னேன். இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டைட்டுங்கிறத ஒரு லூஸு சொல்லுது. ஏடா பாஸ்ட் இப்படி பேசுகிறான், அதெல்லாம் வரும் தானா சில நேரத்தில். கர்த்தர் சொல்கிறாரு, என்னது உனக்கு இன்னுமே புரியலையா? நீ லூஸாகவே இருக்கிற, நீ பெருக்கத்தை கொடுத்துட்டேன் ஏற்கனவே. எப்படி பெருக்கத்தை கொடுத்து இருக்கீங்களா இல்லையா? ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நிச்சயமாய் ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றாலும் இருக்குன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? சொல்லணும், அவ்வளோதான். இந்த கேள்வியெல்லாம் நிறைய நேரம் கேள்வி கேட்கறதுனால தான் பிரச்சனையே வருது. கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நடுக்கடலிலே தள்ளுண்டு போய் விழும் என்று சொன்னால் அது விழும். சரி, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு மலைக்கு போவோம். அந்த மலைக்கு முன்னாடி சுற்றி உங்களை நிற்க வச்சு, ஏய் மலையே, உன்னைய நான் பார்த்து பேசுகிறேன், நீ நகர்ந்து ஓடி போய் சமுத்திரத்தில் இப்போ விழுகணும் அப்படின்னு உங்களை சொல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோட உண்மையாலுமே சொல்ல முடியும்? நமக்குள்ளேயே ஒரு டவுட் வரும். இத்தாசோடு மலை இருக்குது, கண்டிப்பாக நம்ம சொன்னோம்னா இது நகருமா? எடுத்த உடனே என்ன வரும் தெரியுமா? பார்த்த உடனே ஒரு மலைப்பு வந்துடும், மலையை பார்த்த உடனே. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்ன சொன்னார்? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் உங்களால் கூடும். அப்படின்னா என்ன தெரியுமா? என்னுடைய விசுவாச லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கர்த்தர் சொல்கிறாரு. மலையை போய் தள்ளுன்னெலாம் சொல்லலை, உன் விசுவாசத்தை உயர்த்து. உன் விசுவாசம் உயர உயர உனக்கு முன்னாடி இருக்கிற துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடினமான பாதைகள், வேதனைகள், துக்கங்கள், இல்லாதவைகள், டைட்டு லூஸு எல்லாம் காணாமல் போயிடும், தெரியாமல் போயிடும். ஆனால் நிறைய நேரம் நம்ம பார்க்குறது தெரியுமா? இதை விட்டுட்டு எதையோ பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, வசனம் பாருங்க, இயேசு அறிந்து அவர்களை நோக்கி. இயேசுக்கு நல்லாவே தெரியும். நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, இயேசுக்கு நம்மளை பற்றி தெரியுமா தெரியாதான்னு. நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கண்டுக்காமல் போகிறாரு தெரியுமா? உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குன்னு அவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் ஏன் அவர் அமைதியாக இருக்கார்? என் விசுவாசத்தை சோதிக்கிறது இருக்கு. யோசேப்பின் புத்திரர் யோசுவாட்ட கேட்டாங்க, நீங்கள் போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட உழுகணும், அவர் பாதத்தில் அமரணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எனக்கு வேணும். எனக்கு சோறு முக்கியம் இல்லை, எனக்கு வீடு பெருசு இல்லை, எனக்கு மற்ற காரியங்கள் பெருசு இல்லை, அதெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர்கிட்ட உட்கார்ந்தா
அந்த அம்மா யார் பாதத்தில் அமர்ந்தாங்க? அவர் பாதத்தில், அவருடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தார்கள். மக்களே நல்லா கவனிங்க, நம்ம உட்கார வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? அவருடைய பாதத்தில். நம்ம அங்கே உட்கார 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 உங்களுக்கு பெருக்கம் தானாக வரும். நிறைய நேரம் நம்மளால் உட்கார முடியல. உட்காராம இருக்கிறனால தான் பெருக்கம் வர மாட்டேங்குது. உள்ளியும் பெருக்கம் வரல, வெளியும் பெருக்கம் வர மாட்டேங்குது. புலம்பலிட்டே இருக்கிறோம். ஏன் புலம்பம் தெரியுமா? நீங்கள் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் அனுபவிக்கிறவர்களா இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வரவே வராது. பாடல் வரிகள் பாடணும். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, அவரை நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. நம்பிக்கையே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அங்கேயும் யாக்கோபு வந்துருவாரு. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. துணையாயிருக்கிறாரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னாலும் நடத்துவாரு, என்னாலும் நடத்துவாரே. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. அந்த யாக்கோபின் தேவன். ஏதும் இல்லை என்ற கவலை உங்களுக்கு வேணாம். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உங்ககிட்ட எதுவுமே. வசனத்தை பாருங்க. என்னதான்? உங்ககிட்ட எது இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்க கையில அப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசிக்கிறது என்ன தெரியுது, நீங்க யோசிக்கிறது புரியுது. வீட்டில் இல்லை, சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிரும். மே ஜூன் ஸ்டார்ட் உடனே ஐயோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜ் சேர்த்தணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது செலவு இருக்குது, அது செலவு இருக்குது, இதை எப்படி டேலி பண்ண போகிறோம், அதை எப்படி டேலி பண்ண போகிறோம். புலம்பல் கண்டிப்பாக வரும். இப்போவே தேவ சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் ஏதும் இல்லை என்ற நிலையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவாராக. 2 மாதம் டைம் இருக்குது. 2 மாதத்தில் நீங்கள் எல்லாம் எதை வேணாலும் செஞ்சிடலாம். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னாவே கர்த்தர் உங்களுக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் கேட்குறாரு, இல்லை என்ற யோசனை இருக்குதா? நீங்கள் யோசிக்கிறது என்ன? இன்னும் இதை பற்றி சிந்தியாமலும் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? வாசிங்களேன். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களா? எப்பா, கண்ணு இருந்துமே தெரியாம இருக்கிறியா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? காது இருந்தும் நான் எவ்வளவு பேசுறேன் கேட்காம இருக்கிறியா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நினைவு உங்க இருதயத்துல நினைவுகள் இல்லாமல் இருக்கிறதா? நான் 5 அப்பங்களை வாசிங்க. நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது, நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். நல்ல கவனிங்க. நான் 5000 பேருக்கு போசிஷன்ல ஒண்ணுமே இல்லை கையில, ஆனாலும் 5000 பேத்துக்கு நான் போசிஷன்ல நான் கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? 12 என்றார்கள். 5000 பேர் சாப்பிட்டு முடிச்சு மீதி 12 கூடையை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் 7 அப்பங்களை, நல்ல கவனி, நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது, எத்தனை பேத்துக்கு? எப்படி இது சாத்தியம்?
ஆனால் செஞ்சார். 7 அப்பங்களை 4000 பேத்துக்கு நான் பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். திருப்பி கேட்கிறாரு, 4000 பேத்துக்கு போஷிச்சல்ல, இப்ப மீதி எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? 7 என்றார்கள். அங்க 12, இங்க 7. மக்களே நல்லா கவனிங்க. அப்படியானால் நீங்கள் உணராமல் இருக்கிறது எப்படி என்றார். இவர் கேட்கிறார், நான் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன், என் கையில் ஒன்றும் இல்லை, உங்கள் கையிலையும் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டால் நீங்களும் இல்லைஞ்சிங்க. ஒருத்தங்க ஏதோ ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து சோறு இருக்குன்னு சின்ன ஸ்நாக்ஸை நீட்டினா அந்த ஸ்நாக்ஸை 5000 பேர்த்துக்கு போஷித்தோம். மீதி எவ்வளோ எடுத்தோம்? 12 கூட எடுத்தோம். 7 அப்பங்களை எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தோம்? 4000 பேர்த்துக்கு கொடுத்தோம். மீதி எத்தனை எடுத்தோம்? 7 கூடைகள் எடுத்தோம். சரி, இவ்வளவும் செஞ்சன்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மல்டிடியூடு ஜனப்பெருத்தவர்களாய் உங்களை ஆசீர்வதித்தேனே, இன்னும் உங்கள் விசுவாசம் உயரவில்லையா என்று கர்த்தர். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12. ஹீப்ரூ சாப்டர் 11 verse 11 and 12. விசுவாசத்தினாலே, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீ இன்னும் உணராம இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு அவங்க கேட்டார். இன்னும் விசுவாசம் உனக்கு வரலையாப்பா? 5000 பேருக்கு ஆசீர்வதிச்சேன், ஜனப்பெருத்தவர்களா சாப்பிட்டாங்க, திருப்தி ஆனாங்க. அங்க 4000 பேர் சாப்பிட்டாங்க, திருப்தி ஆனாங்க. இன்னும் விசுவாசம் இல்லையா? இன்னும் உணரலையா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க, நல்லா கவனிங்க, கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால் ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று, நல்ல கவனிங்க, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும், நல்லா கவனிங்க, பெருக்க மல்டிடியூட் ஜனப்பெருத்தவர்கள் பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எப்படியா? எப்படி பிறந்தாங்களாம்? சொல்லுங்க, எப்படி பிறந்தாங்களாம்? மக்களை சத்தமா சொல்லுங்க. மிகுந்த ஜனங்கள். எப்பா, இவனுக்கு வாழ்க்கையில் இவனுக்கு நடக்கவே நடக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வயசாகி போயிடுச்சு, இனிமேல்லாம் இந்த அம்மா நாளெல்லாம் குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜனப்பெருத்தவர்களாய் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்று எடுத்த பெருக்கூட்ட ஜனமாய் கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். The faith can do anything. விசுவாசமானது சகலத்தையும் செய்யும். மக்களே நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்முடைய தேவன் எதை தர தேவன்? பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். எப்படி சொல்லுங்க? நம்முடைய தேவன் ஜனப்பெருத்தவர்களாகி அங்கே இருந்தார்கள். எங்களுக்கு ஒரே ஒரு பங்கும் ஒரு வீதத்தை மட்டும் கொடுக்குறீங்களே, பத்தாது. வசனத்தை வாசிக்கலாம். நான் ஆராதனையில் வாசித்தேன், எடுத்துக்கோங்க. டர்ன் அவர் பைபிள்ஸ் டு யோசுவா 17க்கு நேரம் திருப்புங்க. யோசுவா 17ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க. மக்களை திருப்புங்க. ஜோஷுவா சாப்டர் 17 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா யோசுவா 17-14 தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். இதில் ஃபினிஷிங் டச்சை கவனிக்கணும். அந்த ஃபினிஷிங் டச்சில் தான் அழகாக இருக்குது. வசனம் அங்கே இல்லை, இங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது. வாசிக்கலாம். யோசுவா 17ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசித்தோம்னா, யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசம் உங்களுடையதாக இருக்கும். என்னது கவனிச்சிங்களா? ஒரு பங்கு மாத்திரம் உங்களுக்கு தரல, ஒரு பங்கு மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு எதை தரேன்? மலை தேசம் முழுவதும் உங்களுக்கு தான். ஊட்டி ஃபுல்லாக உனக்கு தான்.
புரியுதா உங்களுக்கு? கொடைக்கானல் ஃபுல்லாக, ஆமாம், ஏற்காடு ஃபுல்லாக உனக்கு தான்யா. நல்லா கவனிச்சிக்கலாம். இப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. மலை தேசம் முழுவதும் உனக்கு தான். ரைட்டு. இந்த ஆர்த்தவாசம் சொல்கிறது அது காடானபடினாலே. மலை தேசம் முழுவதும் காணா இருக்குது. மலை தேசம் முழுவதும் அவர் சொல்கிறாரு, அதை வெட்டி திருத்துங்கள். ஓகேப்பா, இப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்பொழுது சில நேரத்தில் காடாலாம் சூழ்நிலையெல்லாம் வரும். வெட்ட வேண்டியதை வெட்டணும், திருத்த வேண்டியதை சரி பண்ண வேண்டியதை. அப்போ தான் வீடை கட்ட முடியும். காட்டுக்குள்ளே கொண்டு போய் வீடை கட்டலாம், ஆனாலும் அந்த அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணி அதுக்கப்புறம் அளந்து அதுக்கப்புறம் ஸ்கெட்சு போட்டு அப்புறம்தான் வீடுகளை கட்ட முடியும். சும்மா காட்டில் கட்ட முடியாது. அப்போ அழகான வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. நீ ஒரு பங்கை மட்டும் கொடுக்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிற யோசுவான்னு கேட்டதுக்கு தான் பதில் சொல்கிறார் யோசுவா, உங்களுக்கு ஒரு பங்கு மாத்திரமில்லை, மலை தேசம் முழுவதும் உங்களுக்கு தரேன், எடுத்துக்கோங்க. ஆனால் அது காடாக இருக்கும், பரவாயில்ல, அதை நீங்கள் வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதின் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு 20 ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்து விடுவீர்கள். எவ்வளோ பேர் இருந்தாலும் சரியா, நீ கவலைப்படாத, நீ அவனை துரத்திடுவ. மக்களே நல்லா கவனிங்க. யோசேப்பின் புத்திரர் யோசுவாட்ட கேட்டது உரிமையாக கேட்குறாங்க. இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே உரிமையோடு கேட்குறோம் உங்ககிட்ட, எங்களுக்கு ஒரு பங்கு மாத்திரம் பத்தாது, மலை தேசம் முழுவதும் எங்களுக்கு வேணும். கானானியர் இருக்கிறான், 20 ரதங்கள்லாம் வச்சுருக்கிறான், எல்லாம் வச்சுருக்கிறான், எங்களை காட்டிலும் ஜனப்பெருத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறான். ஆனாலும் நீர் உடைய வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறீர், நீ அவனை துரத்துவ, அந்த தேசத்தை நீ சுதந்திரத்து கொள்ளுவ. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தை தான். கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர். சரி, பிசாசு பெருக்கத்தை உண்டு பண்ணுவானா? முடியாதா? 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 சரி, இப்போ காட்டுற முடியுமா முடியாதான்? பெருக்கத்தை அசுத்த ஆவிகளும் செய்யும். பெருக்கத்தை அசுத்த ஆவிகளும் விரும்பும். பெருக்கம்னா ஆண்டவர் மட்டும்தான் பெருக்கத்தை கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நோ நோ. இந்த வசனத்தெல்லாம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஜர்க்கு வரும். வரணும், வர வச்சிருவோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறேன், கர்த்தர் இருக்கிறார்ல, அவர் இருக்கிறார், பார்த்துருவார் இருப்பார். அவர் எல்லாம் தராரு. மலை நாடை தராரு, மலையை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, இதை செய்கிற, அதை எல்லாம் கொடுப்பார் கர்த்தரோடு இருந்தால். நீங்கள் கர்த்தரோடு இல்லைன்னா வேற ஒருத்தன் வருவான் உள்ள. அவன் உள்ளே வந்து என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா? வசனத்தை வாசிப்போமா? பிரசங்கி 5:12 வாசிங்களேன். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா எங்க பாட்டியும், என்ன பாட்டிங்கிறீங்க அப்படின்னு, எங்க பாட்டி பேர் அமிர்தம், அதனால அமிர்தமும் நஞ்சு சின்னதுலேருந்து சொல்லி பழக்கமாயிருச்சு. எதையுமே அளவுக்கு மிஞ்சி போயிருச்சுன்னா பிரச்சனை தான். பெருக்கமும் நல்ல கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த ஒரே வசனம் தான், நான் முடிச்சிருவேன். அடுத்த ஒரு வசனத்தில் முடிச்சிருவேன். ஒரு வசனம் தான் இருக்குது. பெருக்கம் தேவனால் வந்தால் அது நல்ல ஆசீர்வாதமாய் வரும். பெருக்கத்தை நான் தேடி ஓடினால் அது நிச்சயமாய் அது நல்ல பெருக்கமாய் இருக்காது. நானா தேடி ஓடி சம்பாதிச்சு நானா எதையா செஞ்சு முட்டி மோதி என் பெருக்கத்தை, என் சம்பாத்தியத்தை, என் சம்பத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி என் பேங்க் பேலன்ஸை உயர்த்தணும், நான் அதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நான் மாம்சீகமாக என் பெருக்கத்தை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாய் அது என்னை தூங்க ஒட்டாது. 10ஆம் தேதி ஆயிடுச்சு, ஐயையோ லோனை கட்டணும்,
1ஆம் தேதி ஆயிடுச்சு, ஐயையோ என்ன பண்ணுறது, தூங்க ஒட்டாது. இது யாருடைய வேலை தெரியுமா? மாம்சீகம், பிசாசுடைய வேலை. இன்னும் அதிகமாக வசனத்தை சொல்கிறேன். பெருக்கம் யார் கொடுக்கறதுன்னு அடுத்ததில் தெரியும் உங்களுக்கு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43, 44, 45 எல்லா கண்களும் பைபிளுக்கு நேராக இருக்கட்டும். எல்லா கண்களும் வசனத்துக்கு நேராக இருக்கட்டும். வசனத்தை நல்லா கவனிங்க. உணராமல் இருக்கிறோம் நிறைய நேரம். பெருக்கம் கர்த்தர் கொடுக்கிற பெருக்கமாக இருந்தாலும் சில நேரங்களில் பிசாசும் பெருக்கத்தை கொண்டு வருவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால், நீங்கள் தெளிவு இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் பிசாசும் பெருக்கத்தை கொண்டு வர முடியும். வாசிக்கலாமா? வாசிப்போமா? வாசிக்க கேட்போமா? அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, நல்ல கவனிங்க, நல்ல ஆவி அப்படின்னு போட்டிருக்கா இல்ல? அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, எங்க போகுமா? வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும், நல்லா கவனிங்க, இளைப்பாறுதல் தேடும். அந்த தேடுகிற இளைப்பாறுதல் சரியாய் அந்த பேய்க்கு கிடைக்கலன்னு வைங்க, கண்டடையிலனா சில நேரம் சொல்லுவாங்க செத்த ஆவிகள் இங்கேயே பேயா அலையுதுன்னு. நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அசுத்த ஆவிகள் இங்கே பேயா அலைகிறது? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 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 வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் காட்டுறேன். கம் டு மை ஹோம். உங்களுக்கு ராத்திரியில் காட்டுறேன், உங்களுக்கு சத்தத்தை காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நிறைய பேர் கண்ணில் தெரியாது, ஆனால் என் கண்ணுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சில நேரங்களில் சில ஆவிகள் செத்ததுக்கப்புறம் போய் நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்காது. சில ஆவிகளுக்கு நிம்மதி இருக்காது. நல்லா கவனிங்க. வறண்ட இலங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடும் பேய். எங்கேயாவது போய் எவனுக்குள்ளேயாவது முட்டி மோடி நின்றலாம், எங்கேயாவது போய் நின்றலான்னு தேடும், இளைப்பாறுதல் தேடும். அதனால தான் உலகத்தில் இருக்க ஜனங்கள் செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுறாங்க? பூவை போடுறான், அடுத்தது பொறி தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பொரியை தூக்கி வீசிட்டு வருவாங்க. ஏன்னு சொல்லுங்கள். அந்த பேய் ஒவ்வொரு பொரியையாக பொறுக்கி 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 சாப்பிட்டு அது வீட்டுக்கு வரதுக்குள்ளே அது வலியை மறந்துடுமாம்மா. அடே எங்கள் அப்பா, என்ன ஒரு ஜீனியாலஜி அவங்களுக்கு. டேய் அப்பா, பேய் உன் வீட்டில் இருந்தால் கிளம்பி போயிருக்கிறேன், உன் வீட்டுக்கு வர தெரியாதா? பேயை டைவர்ட் பண்ணுறாங்களாம். எங்கேருந்து போச்சு பேய்? வீட்டில் இருந்து தான் போயிருக்குது பேய். வீட்டு அட்ரஸ் தெரியுமா தெரியாதா? இந்த வீட்டில் தான் 40 வருஷமாக வாழ்ந்துருக்குது, 50 வருஷமாக வாழ்ந்துருக்குது. எங்கே போனாலும் இந்த வீட்டுக்கு தான் வரணுங்கிறது பேய்க்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த பேயை கொண்டு போனால் இந்த பேய் வருமா வராதா? தெளிவாக வரும். ஆனால் நம்ம ஆளுங்க நம்மளை தைரியப்படுத்தி கொள்ளணும், இந்த பேயெல்லாம் வராது அப்படின்னு போட்டுவிட்டு போயிடுறான். சரி அவனுடைய. ஆனால் பேய் நினச்சதுன்னா எப்படி வேணாலும் வரும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, பெருக்கத்தை பேய்களும் ஏற்படுத்தும். புரியுதா? அடுத்த வசனத்தை பார்க்க போகிறோம். எப்படி வரும்? இது தேடி தேடி பார்க்குது, இது தேடி தேடி பார்க்குது, எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குது. ஆனால் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல. ஆஹா, நம்மால் ஒருத்தன் இருக்கிறான்டா. எது சொல்லுங்க, சத்தமாகவே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. நம்மால் ஒருத்தன் சொல்லு. என்ன இன்னும் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து? ஆமாம், நம்மால் எப்பயுமே நமக்குன்னு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்டா. மாத்துக்கப்பா. எப்படி? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. என்னது? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். மக்களே நல்லா கவனிச்சிங்களா? இவன் பொரிய போட்டுட்டு போகிறான், ஆனால் வசனமே பைபிளை சொல்லுது, நான் விட்டு வந்த இடத்துக்கு நான் திரும்பவும் வருவேன். பேய் வராதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு பேய் வராதுன்னு நினைக்கிறீங்க? என் வீட்டுக்கெல்லாம் வருது, உங்கள் வீட்டுக்கு வருது, ஆனால் உங்களுக்கு தெரியுதில்ல. பேய் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அசுத்தாவி வருது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் வருது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் வரனால தான் வீட்டுக்குள்ளே குழப்பம், எல்லா வீட்டுக்குள்ளேயும் வரனால தான் பிரச்சனை.
எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அவன் குழப்பி விட்டுட்டு போகிறான். எப்படின்னு அழகா போட்டிருக்கு பைபிள் பாருங்க. அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும், என்னது, ஓஹோ, ஏன் என் பேய் வீட்டுக்குள்ள வருது? என் வீடு பைபிள் வசனத்தில் நிறையல, என் வீடு ஜப வசனத்தில் நிறையல, என் வீடு ஸ்பிரிச்சுவல்ல நிறையல, என் வீடு தேவனுக்கு பிரியமா வாழல, என் வீடு எப்படியா இருக்குதா? அவன் பார்க்கறான், ஓ இன்னும் வெறுமையா தான் இருக்காங்களா. அடுத்தது பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஓஹோ, வெளியில பார்க்கறதுக்கு என்ன மேக்கப்பு, என்ன ஜோடிப்பு வீடு. வீடெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. வீட்டில் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட போய் உட்காந்துக்கலாம், ஏசிக்குள்ள. பேய் இன்னும் யோசிப்பான், என்ன பார்க்குறீங்க, பேய் எங்கே வேணாலும் வந்து உட்காந்துருக்குங்க, ஏசி ரூமுக்குள்ளே வராதா? வருவான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு ஏசி, நீ கதவை திறந்து பாருங்க, உள்ளே உட்காந்துருப்பான் ஒருத்தன். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. பயந்துக்கு போகிறாங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க மக்களே, நல்லா கவனிங்க. பெருக்கத்தை தேவன் மாத்திரம் செய்கிறதில்லை. பெருக்கத்தை உங்களுக்கு பயங்காட்டுறதுக்கு இதை சொல்லலை. நல்லா கவனிங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன், உடனே சொன்னீங்க பிசாசெல்லாம் பெருக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னீங்க. இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? ஏற்படுத்துகிறானா? நீங்கள் ஜாக்கிரதை இல்லைன்னு வைங்களேன், உங்கள் வீட்டை பெருக்கி கூட்டி ஜோடிச்சு எல்லாம் பண்ணி வந்து அவர் செட்டில் ஆயிடுவார். இப்போ போடா 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 அப்படின்னா ஸ்லைடை மாற்று தம்பி. இப்போ கவனிங்க, வசனத்தை வாசிங்க. திரும்பி போய் இப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா? வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் மட்டும் இருக்க மாட்டான், ஒருத்த மாத்திரம் இருக்க மாட்டான். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு பேய் தானே வந்துச்சு, இப்ப எத்தனை பேய் வந்துச்சு? மனசிலாயி புரிஞ்சுதா? நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், பேயெல்லாம் ஒன்றும் வராது. கொஞ்சம் இடம் விட்டிங்கன்னு வைங்க, ஒருத்தன் 7 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒருத்தனை சமாளிக்கிறதே பெருசு. 7 பேர்த்த வெளியில் தள்ளுறதுக்குள்ள என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பீரியும் வரை எப்படியாவது வெளியில் துரத்திடணும். நல்லா கவனிங்க மக்களே, நான் முடிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இந்த வசனத்தோடு முடிஞ்சுது. எப்ராயிம், மனாசே, யோசேப்பின் புத்திரர் யோசுவாகிட்ட கேட்டாங்க, கர்த்தருடைய பங்கை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு உண்டான பங்கை கொடுத்துருங்க, பெருக்கம் அவர்கிட்டேருந்து வரணும். என் மாம்சத்தில் வீட்டை பெருக்கணும், பெருக்கிறதா கூட்டுறதில்ல. என் மாம்சத்தில் என் வீட்டில் பொருட்களை பெருக்கணும், என் மாம்சத்தில் வீட்டுக்குள்ளே பெருக்கத்தை உண்டு பண்ணணும். இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை செஞ்சு வைக்கணும், அதை செஞ்சு வைக்கணும். ஒருத்தன் மட்டும்தான் உள்ளே வருவான். இப்போ ஒருத்தனுக்கு இடம் கொடுத்துட்ட, போய் 7 பேர்த்த கூட்டிகிட்டு வருவேன். இது யாருக்கோ சொல்கிற மாதிரியே இருக்கும். எப்படி? யாருக்கோ சொல்கிற மாதிரியே இருக்கும் காதில். ஏற்கனவே ஒருத்தன் உள்ளே வந்துட்டு போயிட்டான். இப்போ உள்ளே வந்தவன் சும்மா போக மாட்டான். போயிட்டு திரும்பி எத்தனை பேர்த்து கூப்பிட்டு வருவானா? 7 பேர். ஏன் தெரியுமா? இந்த வீடு எனக்காக ஜோடிக்கப்பட்டு இருக்குது. இந்த வீடு எனக்காக பெருக்கி கூட்டி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு பேய் அறிஞ்சான்னா
உங்கள் வீடு முன்னிலைமையை காட்டல. அடுத்த வாசிங்க. எப்படியா? அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையை அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பெருக்கத்தை தேவன் மாத்திரம் உருட்டாக்குறது இல்ல, பிசாசும் பெருக்கத்தை உண்டு பண்றதுக்கு he is trying. அவன் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்க பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து அவன் உள்ள வந்து உட்கார்ந்து உங்க வீட்டுக்குள்ள இன்னும் 7 பேயை கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுடைய பெருக்கத்தை கெடுக்க வேணும்னு அவன் விரும்பிட்டு அவன் வகை தேடி எச்சிக்கல் சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு எதன் கூடாதீர்கள். வசனம் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லு. எதிர்த்து நில்லு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா பிசாசு உள்ளே பூந்தானா ஒரு பேய் 7 பேயா மாறிடும். சபையை விட்டு வெளியில் போகிற ஒவ்வொரு பேய்களும் ஒரு பேயினால் அகப்பட்டு பின்பு 7 பேய்களால் வகை தேடி சுற்றி அமுக்கப்படுகிறபடினால தான் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். மனசிலாயி புரியுதா? ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு புரியுதா? ஏன் விட்டு கொடுக்கிற இருதயம் இல்லை. ஒரு பேய் உள்ள வந்து பூந்தவன் இப்ப போய் அப்பாடா இவன் நமக்கான வீடா, அவன் ஜோடிக்கப்பட்டிருக்கிறான்டா, அவன் நல்லா இருக்கிறான்டா, இன்னும் 7 பேர்த்த கொண்டு வந்து உட்காரவை. இப்ப 7 பேய் உள்ள உட்காந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பேய் உட்கார்ந்தவே தண்டனக்கான்னு இருக்கும். 7 பேய் உட்கார்ந்துச்சுன்னா சகோதரர் எப்படி இருக்கும்? சகோதரரே, why people, ஏன் ஜனங்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள் புரிகிறதா? பிசாசுக்கு இடம் கொடுத்து பின்பு 7 பேய் அவனுக்குள்ள விட்டுறான். இப்ப கர்த்தர் சொல்றார், ஒன்ன நான் ஜனம் பெருத்தவனா மாத்துறேன்னு. இவன் சொல்றான், நான் பிசாசினால ஜனம் பெருத்தவனா இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தின் ஜனம் பெருத்தவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்து அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அசுத்த ஆவியின் ஜனப்பெருத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எவ்ரிதிங் இன் யுவர் ஹேண்ட், உங்கள் கையில் தான் இருக்குது. சகலம் உங்கள் கையில் இருக்குது. கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு பேசினது தான். கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால நாங்கள் கர்த்தரால ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோமே தவிர பிசாசினால ஜனம் பெருத்தவர்களாக இருக்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிசாசும் மல்டிப்ளை பண்ணுவான். உங்கள் இருதயம் கொஞ்சம் கடினப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவன் போய் இன்னும் 7 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருவான். உங்கள் இருதயம் 100% கடினம். நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும், முடிஞ்சா வந்து பார். ஏன்னா 7 பேய் உள்ள உட்காந்துருக்குது. நான் சொன்னேன்னா வசனத்தை தானே பேசுகிறோம். இப்போ தேவனுக்குள்ளாக அன்பிலே பெருத்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே அன்பு இன்னும் அதிகமாக பெருகும், சமாதானம் இன்னும் அதிகமாக பெருகும். வசனத்தை வாஸ்தவம், சமாதானத்துக்கு முடிவில்லை. சமாதானத்தின் பெருக்கம், விட்டு கொடுக்கிறதின் பெருக்கம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. விட்டு கொடுக்காத காரியம் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இன்னும் உள்ளே பூந்து இன்னும் விட்டு கொடுக்காத. டாமஞ்சேரி பார்த்துருக்கீங்களா? டாமஞ்சேரியில் அது ஒரு கார்ட்டூன் தான், ஒரு அனிமேஷன் தான். ஆனாலும் அதில் வர சில காரியங்களை பார்க்கும்போது டாமுக்கும் செரிக்கும் எப்படி சண்டை, எலிக்கும் பூனைக்கும் சண்டைக்கு எப்பயுமே வரும். அப்போ 2 வம்பிழுத்துக்கிறோம். அப்போ எலி வந்து பூனை வந்து இல்லை, எலி வந்து பூனையோ எலியோ
2 பேர் சண்டை வரும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்துருந்து தெரியும், இந்த பக்கம் வந்து நிற்கும் ஒன்று டிங், அதுக்கு 2 கொம்பு இருக்கும், வால் இருக்கும், அந்த வாலில் அப்படியே கூமுச்சியாக இருக்கும், அது கையில் ஈட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு டிங் 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 அப்படின்னு குத்திட்டு அவன் எத்தனை தடவை உன்னைய பழி வாங்கியிருக்கான், அதனால நீ அவனை விட்டுறாத, இது நல்ல வாய்ப்பு உனக்கு, அவனை நொறுக்கி விட்டுரு. உடனே இந்த பக்கம் வெள்ளையாக ஒன்று வரும் ஏஞ்சல், டே 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 அவன் சொல்கிறத கேட்காதடா, அவன் சொன்னதை கேட்டினா நீ பின்னாடி அனுபவிப்படா அப்படின்னு இந்த ஏஞ்சல் சொல்லும். உடனே இவன் குத்துவான் டிங் டிங் டிங், அவன் சொல்கிறத கேட்காது. இங்கேயும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி 2 குத்திட்டு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பார்க்கலைன்னா வேணாலும் உங்களுக்கு அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. கர்த்தர் என்னை ஜனப்பெருத்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். சில நேரங்களில் பிசாசும் என்னை நெருக்கும்படியாக வருகிறான். நான் யாருக்கு இடம் கொடுக்கிறேன் என்று தெரியாமலே சில நேரங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறேன். அவன் உள்ளே புகுந்து என்னுடைய வீட்டையும் கெடுத்து, என்னையும் கெடுத்து, என் பிள்ளைகளை கெடுத்து, என் சந்ததியை கெடுத்து, என் குடும்பத்தை கெடுத்து, என் ஆசீர்வாதத்தை கெடுத்து, என் பெருக்கத்தை கெடுத்து, தேவனை விட்டு கெடுத்து 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 என்னை வைராக்கியம் 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு, ஆனால் இங்கே என் வைராக்கியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறனால தான் தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் இழந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது சாபம் கிடையாது. பாஸ்டர் சாபம் விடுறாரு அப்படி இல்லை, சாபம் இல்லை, கர்த்தருடைய வைராக்கியம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. தேவனை விட்டு வழி விழுகிற ஜனங்கள் அனைவருமே துவம்சந்தான். ரைட் டவுன், எழுதி வைங்க. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணை பார்க்குன்னு தான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு தெரியாது. நம்முடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? மாம்சீகமா, சீக்கிரத்தில் செத்து போயிட்டானா பரவாயில்ல, நாளைக்கே அவன் அடிபட்டு சாவணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா அது மாம்சீகம், நம்ம நினைக்கிறது நடக்காது. சவுலுக்கு கர்த்தர் சில வருடங்களை கொடுத்தாரு. தாவீது சவுலுக்கு பயந்து தான் ஓடனான். யாருக்கும் பயப்படாத தாவீது ஒரு இடத்துக்கு போகிறான், முடிச்சிட்டேன் ஆனாலும் ஆவியானவர் பேசுகிறார். ஒரு இடத்துக்கு போகிறான், பசி எடுத்துருச்சு பயங்கரமாக. தாவீது, எப்பா நீங்கள் போய் இந்த இவங்க வீட்டுக்கு போய், யார் வீட்டுக்கு? நாபால் வீட்டுக்கு போய், இந்த பக்கத்தில் தான் இருக்குது நாபால் வீடு, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அப்பங்களும் திராட்சை ரசங்களும் வாங்கிட்டு வாங்க. ஆள் அனுப்புகிறான் தாவீது. தாவீது ஆளை போய், எப்பா தாவீது வந்திருக்கிறான், கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துருங்களேன். உடனே அந்த வீட்டில் இருக்கிற நாபால் அப்படின்ட்டான். உடனே நம்மால் நேராக வந்து தாவீதுக்கிட்ட, தாவீது ராஜா தெய்வமே நீர் கேட்டீர் தலைவரே, அவன் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். தரமாட்டேன்னு சொன்னானா? தரமாட்டேன்னு சொல்லிட்டானா? தரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஓகே, நோ ப்ராப்ளம், அவன் வீட்டை காலி பண்ணிருங்கன்ட்டான். என்னது? அவ்வளோ சிம்பிள் திங். தாவீதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட நின்னதா சரித்திரமே கிடையாது. அவன் வீட்டை காலி பண்ணிடு, ஒரே வார்த்தை. தாவீதுடைய கேரக்டர் என்னன்னு யாருக்கு தெரியும்? நாபாலுடைய மனைவிக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுறா தெரியுமா? இவன் போய் வீட்டை காலி பண்ணிடுவான்னு சொல்லி அதுக்குள்ளே அந்த அம்மா எல்லாத்தையும் சமைச்சு இவனுங்க போகிறதுக்குள்ளே எதிர்கொண்டு வந்து, ஐயா தெய்வமே நீ வந்து என் வீட்டை காலி பண்ணிடாத. என் பைத்தியக்காரன் மாதிரி என் புருஷன் பேசிட்டான். அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு புரியல. நீர் செஞ்ச நன்மை அவனுக்கு புரியல, நீர் செஞ்ச கிருபை அவனுக்கு புரியல, நீர் அவனை பாதுகாத்தது அவனுக்கு தெரியல. பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான். தயவு செய்து மன்னிச்சுக்கோ. அவன் சொல்கிறான் என்ன தெரியுமா? நாபால் வீட்டில் இருக்கிற நாய் ஒரு நாயை கூட விட்டு விடாத, எல்லாத்தையும் தூக்கி அடித்து துவம்சம் பண்ணுறான் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது நினைத்தால் நாபான் வீட்டிலே செவுற்றிலே நீர் விடுகிற, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாய் போய் என் வண்டி எப்போ பார்த்தாலும் என் வண்டி நிறுத்தினா என் வண்டியோட முன்னாடி டயர்லேயே தான் எல்லா நாயும் ஒன்று கடிக்கும். நானும் கழுவி வைப்பேன், எப்போ பார்த்தாலும் டயர்லேயே அடிக்கும், இல்லைன்னா நம்பர் பிளேட்லேயே அடிக்குது. அது மாதிரி தாவீது சொல்கிறான், ஒரு நாயை கூட விட்டுறாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பைபிளில் இருக்கிறது தான் பேசுகிறேன். என்ன என்னமோ ஆணு பார்க்குறீங்க, நான் வேறு எதெல்லாம் பேசலை, சொந்த கதையெல்லாம் பேசலை. ஒரு நாயை கூட விடாதன்னு சொன்ன தாவீதுக்கு சவுல்
எம்மாத்திரம். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் யார் எடுத்து அடிச்சான், ஒரே அடி. அவ்வளோ பெரிய ஜெஜாண்டிக் ஃபிகர் ஆகி கோலியாத்த விழுந்ததுக்கு சவுல் இம்பிட்டு காண்டாள். ஆனால் சவுலுக்கு பயந்து விலகி போகிறான். ஏன் தெரியுமா பயம்? கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்துச்சுங்கிறனால விலகி போனான். தாவீதுக்கு நேராக போய் சவுல்கிட்ட நேருக்கு நேராக நின்று அடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் அவன் விலகி போகிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாள் வரும். தாவீதோடைய அசிஸ்டன்ட் சொல்கிறான், அவன்லாம் பயங்கரமான ஆளுங்க, நீ ஊன்னு மாத்திரம் அவர் வாத்திர சொல், நான் போய் அவனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன். நான் சொல்கிறான், நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள், அழகாக இருக்கும். என் குமாரனே, அவன் பேசுகிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். என் மகனே, தாவீத அசிஸ்டண்ட்டை சொல்கிறான், குமாரனே விட்டுரு, வயசு வந்து அவனே செத்துருவான், இல்லைன்னா போருக்கு போவான், எவனாவது அவனை போட்டு தள்ளிடுவானுங்க, விட்டுரு, நம்ம எதுக்கு அவனை சாவடிக்கணும், அவனே செத்துருவான் தானா. சிம்பிளாக முடிச்சிட்டான். என்னது மக்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கும் ஒரு காலம் உண்டு, இந்த பெருக்கத்துக்கும் ஒரு காலம் உண்டு. சபையில், நம்முடைய சபைக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் எத்தனை வருஷம் இருந்தோம்? நியர்லி 15 to 16 years, 15 years இருந்தோம். 15 வருஷமாக காம்பவுண்டே இல்லாமல் இந்த சபை இருந்ததா இல்லையா? கர்த்தர் பாதுகாத்தார். 15 வருஷம் ஆச்சு காம்பவுண்டு கட்டுறதுக்கே, ஃபென்சிங் பண்ணுறதுக்கே. 15 வருஷத்துக்கு அப்புறம்தான் எது நடக்குது சொல்லுங்க? ஃபென்சிங் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு போடணுங்கிற ஒரு நிலைக்கே கர்த்தர். அப்போ இட் டேக்ஸ் 15 long years ஒரு நெக்ஸ்ட் பெருக்கத்துக்கு. அப்போ அடுத்த பெருக்கத்துக்கு ஒரு 15 வருஷம் ஆகலாம், ஒரு 7 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் தேவனுடைய கணக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் தேவன் நமக்கென்று ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் சொல்லுங்க, பெருக்கத்தின் தேவன். இன்றைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறது தான், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததுனால நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். பிசாசும் பெருக்கத்தை ஏற்படுத்துவான், ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பேய் 7 பேயை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிடும். 7 பேய் வந்துருச்சுன்னா இந்த ஊழியக்காரன் இல்லை, எந்த ஊழியக்காரன் வந்தாலும் அந்த பேயை விரட்டணும்னா ரொம்ப விலை மதிப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, துரத்த முடியாதுன்னெலாம் இல்லை, துரத்திடலாம். ஆனால் அதிகமாக பாடுபடணும். பேயை உள்ளே விடாதீங்க, எல்லா பேய்க்கும் எதிர்த்து நின்றுங்க. சில நேரங்கள் பேயை விட்டு விலகி அமைதியாக போயிடணும், இல்லைன்னா அந்த பேய் நம்மக்கிட்ட வந்து ஓட்டிக்கிறு. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திரிச்சிட்டு போமா, கண்களை மூடி. அல்லேலூயா. ஜனம் பெருத்தவர்களாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக என்று கேட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை யோசுவாவும் கொடுத்தாரு, கர்த்தரும் கொடுத்தாரு. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கான ஆசீர்வாதத்தை, எனக்கான பங்கு, எனக்கான வீதம், எனக்கான சுதந்திரம் எனக்கு தாங்கப்பா. நீர் கால்கள் ஓரம்
நடப்பட்டு, சொல்லுங்க பார்க்கலாம், தன் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிரா மரம் போலிருப்பே, நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்தி. நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு, தன் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிரா மரம் போலிருப்பே, நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய். சொல்லுங்க பார்க்கலாம், நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு, தன் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிரா மரம் போலிருப்பே, நான் செய்வதெல்லாம் வைக்கச் செய். என் வேர்கள் தன் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீர், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். சொல்லுங்க, என் நம்பிக்கை எல்லாம் அவர் மேல. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். சொல்லுங்க, ஒருபோதும் தள்ளாட. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை. கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டான். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள பிசாசினுடைய பெருக்கத்தை அல்ல, பிசாசினுடைய அசுத்த ஆவியின் பெருக்கத்தை அல்ல, நல்ல ஆவியை, நல்ல பரிசுத்த ஆவியினுடைய பெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்றோம். இப்படிப்பட்ட பெருக்கத்தை குடும்பத்தில் கட்டளையிடுவீராக. இப்படிப்பட்ட ஜனம் பெருத்தவர்களாய் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கேட்ட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய செழிப்பு, ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங், பெருக்கம், மல்டிப்ளிகேஷன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமா